இயேசுனுடைய அந்த கடைசி 3 ஆண்டுகள் பணி வாழ்வு, அது ஒரு பயண வாழ்வு. லூக்கா நற்செய்தியாளர் இந்த பயணத்தை தெளிவாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த பயணத்தினுடைய இலக்கு எருசலேமிலே உள்ள பாடுகள். இயேசுனுடைய பாடுகள் மரணம்தான். அதனை நோக்கிதான் இந்த பயணத்திலே அவருடைய போதனைகள் அன்பை விதைத்தது, பிரிவை கொண்டு வரவில்லை. இந்த நற்செய்தியிலே கூட சீடர்கள் சமாரியா மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததனால் தண்டிக்க கோருகிறார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய பயணத்தில் தெளிவாக இருக்கிறார். அந்த குறிக்கோளை விட்டு மாறவில்லை. அவருடைய போதனைகள் லூக்கா நற்செய்தியிலே ஏழைகள், பாவிகள், வரிதண்டுவோர், யாரெல்லாம் ஒதுக்கப்படுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் அன்பையும் இரக்கத்தையும் தந்து கொண்டே சென்றது. அவருடைய புதுமைகளும். லூக்கா நற்செய்தியை நாம் படிக்கிற பொழுது இந்த பயணத்தை ஞாபகத்தில் வைத்து கொண்டு படித்தால் இயேசுனுடைய போதனையின் வல்லமை, புதுமைகளுடைய மகிமை நமக்கு புரியும். நம்முடைய வாழ்வும் அப்படிப்பட்ட ஒரு பயணம்தான். கடவுள்தான் இலக்கு. அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது இயேசுவின் போதனைகளை மனதிலே இருத்தி கொண்டால் ஏற்றமோ இரக்கமோ, தாழ்வோ வாழ்வோ, மகிழ்ச்சியோ துக்கமோ, அதிலெல்லாம் அந்த இலக்கு நம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். எதையும் நமக்கு தாங்கிக் கொள்ள கடவுள் சக்தி கொடுப்பார். அதை தாண்டி அந்த இலக்கை நாம் மறக்காமல் பயணிப்போம். இயேசுவிடமிருந்து இதை கற்றுக்கொள்வோம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.